சாரும் நானும் வந்து ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலிஸோட படம் வந்து ஃபஸ்ட்டு விஜயானி சார் தான் ப்ரொடியூசர். விஜயானி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயானியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து மில்டன் 2 கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி சார், அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயானி சாரும் சரி நானும் சரி ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சரி இதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டுன்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜயானி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஜெயந்தி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இவர் இந்த புக்கை எழுதி முடித்த உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து, சார் புக்கு நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுதான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ பொயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவரா அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையிலையும் நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்குறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேறு ஒரு டைமென்ஷன் இருக்குன்றதை வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து தான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து, சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலேயுமே இருக்குது. கோலிசோடா ஆகட்டும், கடுகு ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலையுமே என்னோடய விஷயங்களில் எல்லா படங்கள்லையுமே பார்த்திங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ளே கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிஸ்னஸ், அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாலும் 2வது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்கே இருக்குது அப்படின்னா, சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார், அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல் பெரிய பட்ஜெட் வருங்க, எவ்வளோ நாள் ஷூட்டிங்?
சார் அது ஒரு 20 days ஷூட் சார். அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது. நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போ கன்னித்தீவு கதையில் சிந்துபாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடித்தோடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. வா 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டிங்கன்னு. சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 நாள் வந்து டாமனில் எடுக்கலான் இருக்கோம் சார். டேய் என்னடா விளையாடுறீங்களா? அது எங்கடா இருக்குது சார்? நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தோம் சார், இது ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்டில் போனால் அங்கே டாமன் இருக்குது சார். அவ்வளோ திருப்பி அகைன் பஞ்சாயத்து, திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 days ஷூட்டு போய் இறங்கியாச்சு. 6 நாளில் முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் சார், ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அகைன் 1 day ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லோரும் ட்ராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மழை பிடிக்காத மனிதனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம், நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது. பட் அது கூட அந்த செட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட். லைக் ஜென்ரலாக நான் 7 o'clock எழுந்துக்கணும், அது செட்டுக்கு போகணுன்னா நான் ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தே ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ். அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். And of the technicians, everybody who worked on the film, and mainly Vijay Antony sir, Vijay Milton sir. Like work wise நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. பட் you all are such great human beings and people. Like நீங்கள் எல்லாரையும் you treat everybody equally, and you know, and the positivity and the good vibe setல it was always there because of both of you. Thank you in the opportunity. I hope I get to work with you again. Thank you all. மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வந்து தமிழில் நல்ல டைட்டிலே வரல அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களில் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைட்டில் வரும்போது எல்லோரும் ஆதரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நிறைய டைட்டில் தமிழில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் நாங்கள் 2021 ஆரம்பிக்கும் போது அந்த படம் வந்து ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நிறைய எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு இதை வந்து அந்தமானில் எடுக்கணும் அப்படின்னு அங்கே பர்மிஷன் கிடைக்காம, அது பிறகு நாங்கள் வந்து டியூடெமலில் மேட்ச் பண்ணி அது பிறகு அந்தமானில் கொஞ்சம் எடுத்து பல இடங்களில் எடுக்கணுன்ற பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாச்சு. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் காமிச்ச அந்த ஸ்லைடு ட்ரிபியூட் டு கேப்டன் திரு விஜயகாந்த் சார். அதுதான் இந்த படம் வந்து அவர் படமாக எழுதும்போதே எங்களுக்கு 2020 கதை சொல்லும்போது என்ன சொன்னார் சார், இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் சொன்னோம் எப்படி கேப்டனுடைய டேட் வாங்குறது, ஏன்னா அதில் முக்கியமான அவர் தான் பாஸ், எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ், அவருடைய தலைமையில் தான் இந்த கதையே நடக்குது அப்படின்னு வரும்போது எப்படி சார் நம்ம அவர்கிட்ட டேட் வாங்குறதுன்னும், இல்லை சார் நான் எப்படியாவது ரீச் பண்ணி அவங்கள டேட்டை வாங்குறேன் அப்படின்னாரு. அது பிறகு நாங்கள் வந்து விஜயகாந்த் சார் எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களை நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், அவரோட உடல்நிலை ஒத்துழைக்கல. அது பிறகு அவங்க குடும்பம் சொல்லிகிட்டே இருந்தாங்க எப்படியாவது நாங்கள் வந்து ஒரு டேட் எதாவது பண்ணிடுறோம், ஏன்னா அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனை வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 1 year நாங்கள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். 4-5 தடவை நாங்கள் போய் மீட் பண்ணி எப்படியாவது அவருடைய டைம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எந்த அளவுனா விஜய் மில்டன் சார் எந்த அளவு கேட்டார்னா, கடைசியில் ஒரு 2 மணி நேரம் கொடுங்க சார், மீதியெல்லாம் நாங்கள் வந்து சிஜியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விஜய் மில்டன் சார். அது நடக்கவே இல்லை. அவர் மறைஞ்ச பிறகு நாங்கள் எந்த அளவு போயிட்டோம்னா, அவங்க குடும்பத்தில் போய் கேட்டோம், ஏஐ மூலமாக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்தளவு வந்து இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார். அதை நான் இந்த இடத்துல தெளிவாக, ஏன்னா படத்தில் நிறைய பேர் நீங்கள் ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு. உண்மையிலே அந்தளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி 1 வருடம் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசியில் அவர் நம்மக்கிட்ட இல்லை வரும்போது
என்ன பண்ணலாம். ஏயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. இப்போ ஏல இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கணுமான்னு வரும்போது அப்போ நாங்கள் உட்காந்து பேசணும். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளுக்கு இந்த படத்தில் இருந்தால் தான் இந்த படத்துக்கு அப்ராப்ரியாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லெஜெண்ட் கிட்ட போனோம். அந்த லெஜெண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னார். எல்லாம் ஓப்பனாக நாங்கள் சொன்னோம், இதுதான் நடந்தது சார். இப்போ நாங்கள் வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதராக இருக்குது, ஆனால் இந்த கதையில் அவர் தான் மெயின் பாஸ் மாதிரி, அதை நடிக்கணும், நீங்கள் நடித்தா தான் அது கெத்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார். அவருக்கு ஏன்னா அவருக்கு மேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு அந்த ஒரு கெத்து வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பாக நம்முடைய சத்யராஜ் சார். அவருடைய இளமை, அவருடைய அந்த கெத்து, அவருடைய வயசு, அந்த லுக்கு எதுவுமே சம்மந்தமே இருக்காது அந்த கெத்து அந்த இளமைக்கும். அவ்வளோ பிரமாதமாக அப்புறம் வந்து அவர் வரான்னு சொன்ன உடனே விஜய் மில்டன் சார் சொல்கிறாரு, சார் சத்யராஜ் சார் நடிக்கிறாருன்னா அப்போ நம்ம போர்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க நடக்குது அப்படின்னு. இல்லை சார் ஒரு காட்சி பத்தாது சார், 2 மணி நேரம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னேன். சார் 2 மணி நேரம்லாம் கிடையாது, நான் 20 மணி நேரம் வச்சு ஷூட் பண்ண போகிறேன், படம் ஃபுல்லாக நான் வந்து அவரை வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வர போகிறேன், நிறைய சீன்லன்னாரு. சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னா. அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, சத்யராஜ் சார்கிட்ட சொன்னேன், சார் சில போர்ஷன்ஸ் இருக்குது சார், அது மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸாக பண்ணுங்கன்னா. கடைசியில் விஜய் மில்டன் சார் சொல்கிறாரு, இல்லை சார் படம் ஃபுல்லாக வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன், ஏன்னா சார் அவ்வளோ கெத்தாக பண்ணுவாருன்னாரு. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க டீசர்லேயும் சரி, அந்த மேக்கிங்லேயும் சரி, அந்த பாடல்லையும் சரி. கண்டிப்பாக இந்த படம் இன்னைக்கு ஒரு நல்ல அழகாக ஷேப்பாக வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபினிட்டி ஃபில்ம் மன்ச் சார்பில் சத்யராஜ் சாருக்கு. சார் உங்களுடைய பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெத்தாக அமைஞ்சிருக்கு, அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார். நீங்கள் இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அடுத்ததாக சொல்லவே வேணாம், இந்த 3 years ஜேர்னியில் எங்கள் கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்துலையும் இன்வால்மெண்ட்டு சொல்லவே வேணாம். அவரை பற்றி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். அது வந்து எங்களுடைய விஜயாநிதி சார். விஜயாநிதி சார் பற்றி சொல்லணுன்னா அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட், இது ஏன் படம் அவ்வளோதான். நேற்றெல்லாம் தூங்கலை மனுஷன், வேறு இதில் ஷூட்டிங்கில் இருக்கார், பிஸியாக இருக்கார். ஆனால் இன்றைக்கி சொன்ன உடனே நைட்டெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு காலங்காத்தால் சாப்பிட கூட இல்லை, ஓடி வந்துட்டார் இந்த இதுக்கு. அதுனா ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்லை, வந்து இங்கே வந்து சொல்கிறாரு, சார் நான் ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோமா, பசியாக இருக்குது எனக்கு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு. வந்து அவ்வளோ கமிட்மெண்ட்டோட ஒரு படம் சார், ஏன் படம் சார், ஏன் படம் சார். சார் இந்த மாதிரி தான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் மீட்டிங்கில் ஏன்னா அது இன்ட்ரடக்ஷன் டாக்கில் அது பிறகு நான் பேச முடியுமா தெரியல, அதாவது சொல்லிடுறேன். ஒரு ஹீரோன்னா ஒரு படம் ஏன் படம், நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்துக்கு என்ன வேணாலும் சரி நான் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கூடவே இருக்கேன். நேற்று நான் வந்து கால் பண்ணேன், ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு, ஆனால் அந்த சாங்கில் பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகலை. நான் நேற்று வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னா. சார் என்ன சார் என்னையே திருப்பி படம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் பாடணும் அப்படின்னா. சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறார், நானே பண்ணி கொடுத்துறேன், அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துடலாம், அந்த சாங்கை கரெக்டாக உருவாக்கிடலாம் அப்படின்றாரு. அதுதான் விஜயநிதி சார். என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன், முடிஞ்சிச்சு என் வேலை, நடிச்சுட்டேன், அது பிறகு படமாச்சு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து மிக்சிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், பிஜிஎம்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதை டைட்டில் இப்படி போடுங்க, இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒரு ஹீரோ, ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்ணுறேன், ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பிஸ்னஸில் பேசுகிறேன், அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுகிறேன், ஓடிடி நிறுவனங்கிட்ட பேசுகிறேன், யார்கிட்டனாலும் பேசுகிறேன். உங்கள் படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், என் தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயகாந்த் சாருக்கு இருக்குது. அவருடைய வெற்றிகள் தொடரணும். அவர் வந்து படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடையதெல்லாம் முக்கியம் இல்லை, வணிக ரீதியில் தொடர்ந்து வெற்றி அடைகிற ஃபார்முலா வச்சிருக்காரு அவர். நீங்கள்லாம் வந்து ரோமியோ எவ்வளோ பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும். வசூல் ரீதியில் மட்டும் இல்லை, கமர்ஷியலாக, அதாவது ஒரு ப்ரொடியூசராக அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஒவ்வொரு படத்துலையும் அச்சீவ் பண்ணியதுக்கான காரணம் அந்த டெடிகேஷன், அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. அவர் படமாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் சரி, அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையாக நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பாக விஜயகாந்த் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். விஜய் மில்டன் சார் 3 வருஷம் நம்ம பயணித்தோம், 3 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப சண்டைகள், நிறைய ஆர்குமெண்ட்ஸு, நிறைய க்ரியேட்டிவ் இதில் வந்து நாங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணோம். கமல் சார், பிரதீப் சார், நாங்கள்லாம் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கடைசியில் ஒரு குவாலிட்டியான, கவிதைத்துவமான, ஒரு எமோஷனலான, அதை விட மிக முக்கியமாக அன்பை ஆராதிக்கும், அன்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு. அன்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை, அருமையான கதையோட நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும், உங்களுடைய அந்த எழுத்தும், அந்த கடைசியில் இந்த அருமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார். அவர்கிட்ட பாருங்கள், அவர் முகத்தில் பாருங்கள்,
அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சுருப்பார். நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார், இந்த அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார். நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல சார், இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் அந்த மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னே வந்து நான் கோலி சோடா படம் பார்த்துருக்குறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் இந்த ட்ரைலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார். மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார், பிரம்மா. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமாக போச்சு. முடியோடு பிறந்ததுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது, கட்டப்பாகவே கிடச்சிருக்காது. என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கே என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னா அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில்ல. அப்ளிகேஷனாக போடுறது, ஏன் படம் ஒன்றும். அந்த ஆள் என்ன செய்வார், 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 2 பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காட். கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல். எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒன்று தானே, டயலாக் ஒன்று தான். எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான், பாடி லாங்குவேஜ் தான் வேறு. அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரா என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கும்ன்ட்டு. அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்ணுறானா, என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா. என் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால் வந்து எனக்கு அவர் என் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய கொஞ்ச நாளைக்கு பிடிவாதமாக இருந்த வில்லனா நடிக்கூடாது. இப்போ பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க. ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல இருக்குது. இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடுமார்க் இருக்கும். இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி உதைக்கூடாதுன்னா எப்படி, ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி, அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல்லு இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா 2 பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும். ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும், இன்னொன்று ஹீரோக்கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சுடிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி, அதில் ஒன்றும் சிக்கவில்லை. இப்போவும் நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பி. வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது, அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு. அதே ஜூன் 7 முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதில் ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்காக கட்டப்பாவத்தான் தெரியும், நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகிறது இல்லை, ஃபுல்லாகவே காமெடி. வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி. எப்படிங்க அப்படின்னா, அவங்க எப்போவோ எடுத்த என்னுடைய படத்தில் பாட்டு சார், அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஜூன் 7 வருது விஜய் ஆண்டனி சார், ஃபுல்லாகவே காமெடி. ஆமாம், அப்படி பல விதமாக இல்லை அள்ளி தெளித்த
பி வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், ஃபாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ்வி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜேஷாயர் சார் தகடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க. பல ப்ரெஸ் மீட்டு, பல மேடைகள் பார்த்துருக்குறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சயன் சார் நீங்கள் பேசுனது, மில்டன் சார் பேசுனது, சத்யராஜ் சார் பேசுனது எல்லாரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது, ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா, ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது வழக்கமாக அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மேடையிலும் அப்படி தான் நடக்குன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயின் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல. ட்ரெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல், நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக், ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக. ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ், உங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆக்சுவலி எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு, இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்குப்பட்ட ரமணசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ரொம்ப சட்டில்டு ஆக்டிங். நம்ம டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். சத்யராஜ் சார், ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்திருக்கப்போ ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல் சாரோட அசிஸ்டன்ட் பிரசன்னா, ரொம்ப நல்லா இருப்பா. இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர், டீசர், வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர், எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும். தேங்க்யூ சார். அப்புறம் பிரணீதா 420 தானா? இல்லை, ஐ மீன் மார்க்கு உண்மையே கரெக்டாக தோராயமாக. ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ சிங்கர் டூ இல்லையா நீங்கள்? ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார், தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய உதாரணம் சார் நீங்கள். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதனா. நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார். அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வில் ட்ரை சார். ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் 10 Cloud மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதர் தான் அச்சு, அவர் ஒரு 3 சாங் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாகுமகன், சௌரவ், அந்த மாதிரி ஆக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச்.